வைட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புகளை பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் குழந்தையின்மைக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. வைட்டமின் டிக்கும் குழந்தையின்மைக்கும் என்ன சம்பந்தம்? அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த வைட்டமின் டியோட குறைபாடு நமக்கு இருக்கும். இதை எப்படி சரி செய்வது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். வைட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு வைட்டமின் மட்டும் கிடையாது. இது ஒரு ப்ரோ ஹார்மோன். அதாவது ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல என்னெல்லாம் வேலைகள் செய்யுமோ அந்த வேலைகளை இந்த வைட்டமின் டியும் பண்ணும். ஸோ வைட்டமின் டி ஆரோக்கியமான அளவில் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகி அது ஓவுலேஷன் வரைக்கும் போகிறதுக்கு இது ரொம்பவே அவசியம். ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா அந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த வைட்டமின் டியோட ரிசப்டார்ஸ் நம்மளுடைய கர்ப்பப்பையில் யூட்ரஸில் இருக்குது. அதே மாதிரி ஓவரீஸில் இருக்குது. ஆண்களில் டெஸ்டிக்கிள்ஸில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி குழந்தை உருவாகும் போது இந்த பிளாசண்டாலையும் வைட்டமின் டிக்கான ரிசப்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அது நிரூபிச்சிருக்கு. ஸோ இந்த இடங்கள்லாம் வைட்டமின் டி தேவைப்படுறதுனால அடிக்கடி கருக்கலைப்பு உண்டாகிறதோ இல்லை கரு கரெக்டாக நமக்கு இயற்கையான முறையில் உருவாகலை அப்படின்னா உங்களுடைய வைட்டமின் டியை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வைட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும்? ஸோ நம்ம ரொம்பவே சோர்வாக ஃபீல் பண்ணுவோம். எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அந்த பகுதியில் வலி இருக்குது. ஸோ கழுத்து பகுதியில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது. எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ ஸோ அந்த பகுதிகளில் உங்களுக்கு வலி உண்டாகும். ஏன்னா வைட்டமின் டி அப்படிங்கிறது கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போவுமே உடலில் ஏதாவது ஒரு வலி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சாதாரணமாக ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னா கூட உங்களுக்கு 2-3 வாரம் டைம் எடுக்கும். ஸோ இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் இருக்காது. ஸோ ரொம்பவே இரிட்டேட்டடாக இருப்பீங்க. தூக்கம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அறிகுறிகள். ஸோ அதே மாதிரி இந்த வைட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்க, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் டியோட அளவு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்காது. ஸோ அவங்களுக்கு கருமுட்டை முதிர்ச்சி ஆகும். ஆனால் ஒரு 12 நாளாவது 16வது நாளுக்குள்ளே அது முதிர்ச்சி அடைஞ்சு கருவை வெளியிடாது. ஸோ இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டிலேடாக போயிட்டுருக்கும். ஸோ ஆண்களுக்கும் கூட விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய உருவ அமைப்பு, நகரக்கூடிய தன்மையில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா அடிக்கடி கருக்கலைப்பும் கூட நடக்கலாம். ஏன்னா அந்த பிளாசண்டாலையும் வைட்டமின் டிக்கான ரிசப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது தேவையான அளவு வைட்டமின் டி இல்லை அப்படின்னா அந்த கருக்கு தேவையான ரத்த ஓட்டம் சரியாக போகாது. ஸோ இதனால் அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகலாம். இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ். ஏன் வைட்டமின் டி குறைபாடு உண்டாகுது? ஏன்னா நம்மளுடைய நாட்டில் நிறைய சூரிய வெளிச்சம் இருக்குது. ஆனாலும் கூட ஏன் வைட்டமின் டி குறைபாடு உண்டாகுது அப்படின்னா ஸோ நம்ம உடம்புல இந்த வைட்டமின் டிங்கிறது எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ நம்மளுடைய உடம்புல கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த கார்டிசால் ஹார்மோன் ஓரளவுக்கு மேலே நம்ம உடல் பயன்படுத்திடுச்சு அப்படின்னா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். ஏன்னா நிறைய அதை நம்ம பயன்படுத்திட்டோம். ஸோ அளவுக்கு மீறி போகும்பொழுது நம்ம உடம்புல கார்டிசாலும் இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம உடம்பு இந்த வைட்டமின் டியை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாக பயன்படுத்திக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இருக்குது அப்படின்னா அந்த சமயத்துலையும் இந்த வைட்டமின் டி தான் அதிகமான அளவுக்கு பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதனால தான் நமக்கு அந்த வைட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது வருது. நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் அவங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு வர ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. வைட்டமின் டி குறைபாடுனாலே
ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் கூட வைட்டமின் டி குறைபாடு வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்குறது, உடல் பருமனை வந்து உருவாக்குறது, சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ அதே மாதிரி இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதையும் வந்து இது தள்ளி போட வைக்கும். ஸோ இதுதான் வந்து வைட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடிய விஷயம். ஸோ இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து நடந்திருக்கு. 2018 நடந்த ஒரு ஆராய்ச்சியில் ஐவிஎஃப் பண்ணக்கூடிய நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வைட்டமின் டி வந்து தேவையான அளவு இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதையும், மற்றவங்களுக்கு அதாவது வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ஃபெயிலியர் ஆகிறதையும் வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஃபைப்ராய்டு மாதிரியான தொந்தரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஆராய்ச்சிகளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய நகர்வு தன்மை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வைட்டமின் டியில் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. நமக்கு ரொம்ப ஈஸியாக சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடியதான். அதுவும் நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய வெயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால, ரொம்ப நம்ம வந்து மானிட்டர் பார்க்கறதுனால, ஏன்னா நம்மளுடைய கண் பார்வை தான் இந்த சூரிய வெளிச்சத்தோட அளவை வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து சொல்கிறது. ஏன்னா அதிகமான அளவுக்கு நம்ம அந்த ப்ளூ லைட் பார்க்கும் பொழுது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்குது அப்படின்னா நிறைய சன்லைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய அப்சார்ப்ஷன் நமக்கு வந்து குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இப்போ வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்னா காலையில் 7 மணிக்கு நம்ம வெளியில் போகிறோம், ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். இந்த மீன் டைமில் நிறைய நம்ம ஃபோனோ இல்லை வந்து மானிட்டரோ பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இது எல்லாம் தான் இன்றைக்கி இந்த வைட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வைட்டமின் டியோட அளவையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ரெகுலராக நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது மார்னிங் டைமில் ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ். ஸோ அந்த ஒரு சூரிய வெளிச்சம் வந்து உங்கள் தோலில் படும்போது அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மைல்டாக ஒரு ஹீட் வந்து உங்கள் தோலில் வந்து பரவணும். இதுதான் கரெக்டான ஒரு டைம். ஏன்னா இந்த டைம் ஒரு மார்னிங் 8 o'clock அப்படி சொன்னோம் அப்படின்னா இது ஒரு வின்டர் டைமில் வந்து மாறுபடும், சம்மர் டைமில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது உங்கள் தோலில் வந்து படும்போது ஒரு சின்ன ஒரு ஹீட் வந்து உங்களுக்கு பரவணும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு டைம். ஸோ ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா சூரிய வெளிச்சத்தில் வந்து இருக்கணும். அதே மாதிரி நல்ல வைட்டமின் டி இருக்க மாதிரியான உணவுப் பொருட்களும் வந்து எடுத்துக்கணும். ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம், முட்டையோட மஞ்சள் கரு வந்து எடுத்துக்கலாம், மஷ்ரூம் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது வைட்டமின் டி வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக ஃபோன் டைம் வந்து நம்ம குறைச்சிக்கிறது, முக்கியமாக நைட்டில் வந்து நம்ம வந்து ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிறது, அப்பப்போ வந்து நீங்கள் சன்லைட்டுக்கு வந்து போகிறது, அது முக்கியமாக வந்து சன்ஸ்க்ரீன் இல்லாமல் சன்லைட்டுக்கு வந்து போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ண பழகிக்கிறது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து கார்டிசாலுக்கு பதிலாக வந்து இந்த வைட்டமின் டியை தான் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து பயன்படுத்துது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி குழந்தையின்மைக்கு வைட்டமின் டி குறைபாடு எப்படி காரணமாக இருக்குது, ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 999 4244 111 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி
கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211166.